கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 104 வசனம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர். உம்முடைய கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன். அந்த உணர்வு எனக்குள்ளே வந்தது. அதனால எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். அது எனக்கு பிரியம் இல்லை. கர்த்தர் எழுதி கொடுத்த கட்டளை தான் எனக்கு பிரியம். அதையே நான் நோக்கி கொண்டு இருக்கிறேன். அதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? கட்டளைகளினால் உணர்வடைகிறோமா? ஒரு காரியம் செய்யும் போது இந்த கட்டளை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கட்டளை இப்படி சொல்லுகிறது என்று எத்தனை பேர் நாம் நினைக்கிறோம்? நாம் அதை எப்பொழுது நினைத்து உணர்வடைகிறோமோ அப்பொழுது அந்த கட்டளையை நாம் ஜெயிக்கிறோம். அந்த கட்டளையின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கிறோம். நிச்சயமாக கட்டளையின்படி நாம் நடக்கும்போது நம்ம கட்டளை நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டீங்க, ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க. அப்போ கர்த்தர் அதில் சந்தோஷப்படுவார். என் கட்டளைகளை கை கொள்ளுகிறானே என்று சொல்லி கர்த்தர் பிரியப்படுவார். பிரியமானவர்களே, அதைத்தான் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். அந்த உணர்வு வருகிறது. இந்த 10 கட்டளை இருக்கிறது அல்லவா? இந்த 10 கட்டளைகளில் இதை நான் செஞ்சிட்டேன், இதை நான் செஞ்சிட்டேன், இதை நான் செஞ்சிட்டேன், ஐயோ இது என்னால் செய்ய முடியல. ஒரு உணர்வு வருகிறது. அந்த உணர்வை தான் அங்கே எழுதுகிறது நாம் பார்க்க முடிகிறது. நாம் உணர்வு அடைகிறோமா? கட்டளையின்படி நடக்கிற உணர்வு அடைகிறோமா? அந்த உணர்வு இருந்தால் கட்டாயம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். தேவனுடைய கட்டளையை கை கொள்ளுவோம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கட்டளைகளால் உணர்வடைவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், இம்மானுவேல், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறப்பா. இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரோம். கேட்கிற ஒவ்வொரு மேலும் பிரசன்னம் இருக்கட்டும். கட்டளையில பிரியமா இருக்கட்டும். கட்டளைகளை செயல்படுத்தட்டும். அந்த கட்டளைகளை நடக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் ஒருவர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.